இன்னைக்கு நான் செய்ய போறது ஒரு அசத்தலான பாரம்பரியம் மிக்க நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல். ஈஸியா 4 ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் நிஷா. தேவையான பொருட்கள்: நாட்டுக்கோழி, சின்ன வெங்காயம், மிளகாய்த்தூள், தக்காளி, கொத்தமல்லி இலை, பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், சீரகம், இஞ்சி பூண்டு விழுது, நல்லெண்ணெய், உப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ஒரு இரும்பு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போதான் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்குற பொருளுங்களுடைய அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சிச்சு. செகண்ட் ஸ்டெப்பா இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கறியிலேருந்து தண்ணிலாம் வெளியில் வந்து நல்லா வத்துற வரைக்கும் இந்த எண்ணெய் மசாலா கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சிக்கனுடைய தோல் எல்லாம் நல்லா சுருங்கி வர்ற அளவுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கீறி வச்சிருக்கேன். இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். இது ஒரு 10 மிளகாய் போல இதில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போவே நல்லா கலர்ஃபுல்லாக வந்துடுச்சு. இந்த ஸ்டெப்பு செய்யும்போது தீயை சிம்மிலே வச்சுக்கோங்க. பொடியெல்லாம் சேர்க்கறதுனால அடி பிடிக்காமல் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்பாக இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் வற்றி நல்லா சிக்கன் வெந்துங்க பாருங்க, சைடில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சே அப்படின்னு நினைச்சிங்களா? இல்லைங்க, இப்போதான் ஒரு ஸ்பெஷல் ஸ்டெப் இருக்கு. வாங்க இப்போ இந்த சிக்கனை தாளிச்சிக்கலாம். 4th ஸ்டெப்பா ஒரு பேன் வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுல கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நீல வாக்குல கட் பண்ண பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வரமிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பூண்டோடைய கலர் லைட்டா மாறணும், அது வரைக்கும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த பூண்டு நல்லா எண்ணெயில் செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை அப்படியே எடுத்துகிட்டு போய் சிக்கனில் சேர்த்துக்கலாம். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி கார்னிஷ் பண்ணிக்கலாம். அப்பப்பா, வாசனை ஆளையே தூக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நான் செஞ்சிருக்கிற ட்ரெண்டிங்கான நல்லாம்பட்டி நாட்டுக்கோழி வறுவல். இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான வேற வேற ஊர்களில் கிடைக்கிற ரெசிபிஸை செஞ்சுட்டு இருக்கிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா, பை பாய்.